வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அடுத்தடுத்து மயங்கி பலியான 41 பேர். கரூர் கூட்ட நெரிசல் அன்று என்ன நடந்தது? மறக்க முடியாத துயரம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கடந்த ஆண்டு கரூர் வேலுச்சாமி பிரச்சாரத்தில் தேர்தல் பரப்புரைக்காக தாவேகா தலைவர் விஜய் சென்றபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் என்று மொத்தம் 41 பேர் பலியாகியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது என்பதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். 2025 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் ஆகும். அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் என்று 41 பேர் துடிதுடித்து இறந்து துயரமான நாள்தான். அரசியல் கட்சியை தொடங்கி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாவேகா தலைவர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அன்றைய தினம் பரப்புரைக்காக சென்றார். அவருக்கு போலீசார் அனுமதி வழங்கியிருந்தாங்க. விஜய் மதியம் 12 மணிக்கு வருவதாக தாவேகா சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனால் காலை முதலே கூட்டம் அதிகரித்தது. ஆனால் விஜய் இரவு 7:40 மணிக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு வந்தார். இது ஏறக்குறைய 7 மணி நேரம் 40 நிமிடங்கள் தாமதமானது. இதனால் அங்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. காலை முதலே விஜயை பார்க்க வந்தவங்க இரவு வரை காத்திருந்தாங்க. மேலும் மாலை நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்பிய போது விஜயை பார்க்க குவிந்திருந்தாங்க. இதனால எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மக்கள் கூடியிருந்தாங்க. மொத்தம் 10,000 பேர் வருவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 27,000 வரை திரண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மின்சாரம் தடைபட்டது. விஜய் பேச பேச அவரை பார்க்கும் ஆர்வத்தில் பொதுமக்கள் முண்டியடித்து அவருடைய வாகனத்தை நெருங்கி செல்ல முயன்றாங்க. இதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கு தடுப்புகள், பாதுகாப்பு கம்பிகள் காரணமாக மக்களால் அங்கிருந்து வெளியேற முடியல. மூச்சு திணறல் மற்றும் தள்ளுமுள்ளு அதிகரித்ததால் சிலர் அங்கிருந்து பந்தல் மற்றும் கூடாரத்தின் மேற்கூரையை பிடித்து கொண்டு வெளியேறினாங்க. இருப்பினும் பிற இடங்களில் அடுத்ததாக பொதுமக்கள் மயங்கி விழுந்தாங்க. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என அனைத்து வயதிலும் மூச்சை விட முடியாமல் திணறி போனாங்க. அடுத்தடுத்து மயங்கி விழுந்தாங்க. இவர்களை சிலர் தங்களுடைய தோள்களில் தூக்கி கொண்டு கூட்டத்தை விட்டு புறப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து பலருமே மயங்கி விழுந்ததால் பரப்புரை நிறுத்தப்பட்டது. உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மயங்கி விழுந்தாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அங்கு அவங்களுக்கு சிகிச்சைகள் அளித்து 41 பேர் பலியாகியிருந்தாங்க. 8 பெண்கள், 10 குழந்தைகள், 13 ஆண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்து போனாங்க. இதனால் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை மரண ஓலத்தால் நிரம்பியது. சிலர் தங்களுடைய நெருக்கமானவர்கள் உடலை தேடி மருத்துவமனைக்கு இடையே ஓடிய சம்பவம் கண்ணீரை வரவழைத்தது. 100க்கும் மேற்பட்ட அதிகமானவோர் சிகிச்சை பிறகு மீண்டாங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பற்றி தற்போது சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் மீண்டும் கரூர் செல்லல. முதல்வரான பிறகு முதல் முறையாக அவர் இன்று கரூர் செல்ல உள்ளார். உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிக்காக ஆணைய விஜய் இன்று வழங்க உள்ளார். இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானாங்க பற்றி சிபிஐ விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இந்த அரசு பணியாணை வழங்குவது விசாரணை பாதிக்கும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வரவுள்ள என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.